ஓம் ஓம். இந்த பிரபஞ்சத்திலேயே உயிர்கோளன்னு சொல்லப்படுகின்ற இந்த பூமி மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. கோடிக்கணக்கான உயிர்களுக்கு வாழ்வு ஆதாரமாக இருக்கிற அந்த பூமியோட இன்னைக்கு நிலைமையை யோசிச்சோன்னா கண்ணில் கண்ணீர் தான் வருது. மனுஷன் அவனோட பேராசையாலும் சுயநலத்தாலும் இந்த அழகான உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாசப்படுத்திக்கிட்டே வரான். காடுகளை அழிச்சான், தொழிற்சாலைகளை உருவாக்குனான், வாகனங்களை பெருக்கிறான். நம்மளை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்றுன்னு எல்லாத்தையும் மாசுபடுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நம்மளை மிகவும் பயங்காட்டிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த பூமி வெப்பமாகிறது தான். நம்மளுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா ஐயோ அம்மான்னு அலறி அடிச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் இந்த பூமிக்கு காய்ச்சல் வந்ததுன்னா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இந்த பூமி வெப்பமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். முந்தைய 20,000 ஆண்டுகளில் இந்த உலகம் வெப்ப அடைஞ்சதை காட்டிலும் கடந்த நூற்றாண்டில் மட்டும் இந்த உலகம் அதிகமாக வெப்பமடைஞ்சிருக்கு. இப்படியே தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்ற வெப்பத்தினால ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் நீரில் கலக்கும். இதனால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து கடலோர பகுதிகள் கடல் நீரில் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவு கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளான சென்னை, கல்கத்தா மற்றும் மும்பை போன்ற நகரங்கள் கடல் நீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உலகத்திலேயே உயர்ந்த சிகரம்னு சொல்கிற எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் கூட நாளுக்கு நாள் இந்த பூமி வெப்பமாகறனால குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சுனாமி, பருவநிலை மாற்றம், நிலநடுக்கம் என இந்த உலகமே பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. The Arctic is experiencing faster melting. If this were to go, sea level worldwide would go up 20 feet. This is what would happen in Florida. Around Shanghai, home to 40 million people. The area around Calcutta, 60 million. Here's Manhattan. The World Trade Center Memorial would be underwater. Think of the impact.
காலத்தில் செல்வத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனிதர்களே, சற்று நில்லுங்கள். உங்கள் உலகத்தை சுற்றிலும் நிமிர்ந்து பாருங்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறது நமது உலக இயற்கை? சிந்தியுங்கள் என்ன நடக்கிறது என்று. செயல்படுங்கள் என்ன செய்வது என்று. நடவடிக்கை எடுங்கள் எப்படி இயற்கையை காப்பாற்றுவது என்று. இல்லையெனில் இந்த இயற்கை தேடல் உயிர் இனங்களுக்கு விஷமாக மாறிவிடும்.